கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மழை நின்று 13 நாட்கள் ஆகியும் தண்டேஸ்வரநல்லூர் பகுதியில் வீடுகளை சூழ்ந்து நிற்கும் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கியிருப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை. வணக்கம் துரை, விவரங்கள். சிதம்பரம் நகரை ஒட்டியுள்ள தண்டீஸ்வரநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட நடேசன் நகரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் கடந்த புயலின் காரணமாக பெய்த மழையினால் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. பல இடங்களில் மழை நீர் வடிந்த நிலையில் இந்த நடேசன் நகர் பகுதியில் மழை விட்டு 13 நாட்கள் கடந்தும் இதுவரை மழை நீர் தேங்கி நிற்பதாகவும் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து நிற்பதால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் அப்பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்கள் தேங்கி நிற்கும் நீரில் நடந்து செல்லும் போது அவர்களுக்கு கால் அரிப்பு, சேற்றுப்பொண்டு உட்பட பல உடல் உபாதைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை அமைந்த பிறகு ஊரிய வடிகால் வசதி செய்யாததால் மழை விட்ட பிறகு மழை நீர் வடியவில்லை என்று வேதனை தெரிவித்து அப்பகுதி மக்கள் இதுவரையில் அதிகாரிகளுக்கும் ஊராட்சி நிர்வாகத்துக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்கள். மேலும் சிலரது வீட்டுக்குள் கழிவுநீர் கலந்த மழை நீர் இதுவரை வடியாமல் இருப்பதால் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி இருப்பதாகவும் இரவு நேரத்தில் விஷ ஜந்துக்கள் நீரில் மிதந்து வீட்டுக்குள் வருவதால் அச்ச நிலையில் அடைந்துள்ளார்கள். எனவே அப்பகுதியில் தேங்கி நிற்கும் மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போர்க்கால அடிப்படையில் வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் இதே போன்று தாழ்வான பகுதியாக இருப்பதால் சாலை அமைக்கும் போது சாலையை உயர்த்தி அமைக்க வேண்டும். மேலும் இங்கு குடிநீர் வசதியில் கழிவு நீரும் கலந்து வருவதால் அவர்களுக்கு உடல் உபாதைகள் அதிகமாக ஏற்படுகிறது. மேலும் மின் வசதி தற்பொழுது விட்டு வருவதாக குற்றம் சாட்டுகிறார்கள். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த பகுதியில் தேங்கி நிற்கும் மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள்.